அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா. சர்வ மங்களம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணே நமஸ்தே. அம்பாளுடைய அனுகிரகத்தாலும் பாலத்த திருவுருளாலும் முருகப்பெருமான் ஆசி கொண்டு நவகிரகத்துண்டான அனுகிரகத்தால் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமோ நம. இந்த மந்திரம் சொல்லி வரணும். மேச ராசி இந்த வாரத்துக்குண்டான பலன் 15/3/2026 முதல் 21/3/2026 மேசராசிக்குண்டான பலன். மேசராசி அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் அடங்கியது மேசராசி. ஆகவே மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பலன் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக உள்ளது. உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல அமர்ந்து சந்திரன் 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருப்பது தொழில நல்ல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உருவாகும். பயமின்றி செயல்படலாம். எடுத்த காரியம் ஜெயமடையும். இந்த வாரத்தில் நம்ம நடக்கக்கூடியது நம்மளுடைய ராசிநாதனே நம்மளுக்கு பலன். சுக்கிரன் 12ஆம் இடத்துல 2க்கும் 7ஆம் அதிபதி 12ல மறைஞ்சு இருக்கிறாரு. நம்ம சுக்கிர பலனே இல்லையே நம்ம ராசிக்கு நினைக்க தேவையில்லை. ராசி நாதன் சூரிய பகவான் 5ஆம் அதிபதி, அதுவும் 12ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து அமர்ந்து இருப்பது மனதிலே ஒரு கலக்கம் குழப்பத்தை மட்டுமே கொடுக்கும். மற்றது எதுவுமே நடக்காது. தைரியமாக செயல்படலாம். நம்ம எண்ணியபடி நிறைவேறும். இருப்பினும் மனதில் உள்ளுக்குள்ள ஒரு சிறு சிறு பயத்தை மட்டும் கொடுக்கும். ராகு பகவான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரும்போது குடும்பத்துக்குண்டான மகிழ்ச்சி தலை தொங்கும். சுக்கர பகவானுடைய மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் திருமண பாக்கியம் கை கொடுக்கக்கூடிய தன்மை உருவாகும். ஏன்னா 12ஆம் இடத்துல அமர்ந்து இருந்தாலும் தன்னுடைய விசேஷ பார்வை சொல்லும்போது 7ஆம் இடத்துல மட்டுமே செலுத்துவார். அப்போ உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்வை. இருப்பினும் உங்க 5ஆம் இடத்துல அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வேகத்தை கொடுப்பார். மனதிலே வேகம், உடனே செஞ்சு முடி, நான் உங்களை நெருங்கி வருகிறேன் அப்படி சொன்ன மாதிரி அந்த சூரிய பகவானுடைய அனுகிரகத்தால் மிக விரைந்து செயல்படக்கூடிய தன்மை, நல்ல பலம் கூடும். தெய்வ பலம் உருவாகக்கூடிய காலம். இறைவனே நம்மளுக்கு பக்க பலமாக இருக்கும்போது நம்ம யாரை கண்டு அஞ்ச தேவையில்லை. யாரை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அவருடைய அனுகிரகமே நம்மளுக்கு போதுமானதுங்கிறது தைரியம் உங்களுக்கு உருவாகும். நம்ம யாருக்கு என்ன தீங்கு செஞ்சோம் அப்படிங்கிறது எண்ணம் உருவாகும். நம்ம இனிமேல் தீங்கே செய்யக்கூடாது. நம்ம நேர் வழியா சென்றால் நம்மளுக்கு எந்த கிரக பலனும் நமக்கு ஒன்றும் செய்யாதுங்கிறது மனப்பக்கம் உண்டாகும். இந்த காலத்தில் உங்கள் 7ஆம் சனி விரயசனி சுப விரயத்தை உருவாகும். அப்போ உங்க வயதுக்கு ஏற்றபடி முதிர்ந்த வயதுனா உங்க பிள்ளைங்களுக்கு திருமணம் செய்து வைங்க. இந்த வருடத்துல நல்ல திருமண பாக்கியம் பிள்ளைங்களுக்கு அமையும். நிலப்பழங்களை வீடு கட்டி கொள்றதுக்கு உண்டான முயற்சிகள் ஈடுபடுவது. செவ்வாய் பகவான்கள் லாபஸ்தானத்துல இருப்பதால் ராகுவோடு சேர்ந்து நிலப்பழங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு களையக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே மனதிலே இருக்கக்கூடிய தொய்மானம் விட்டு களையணும். அப்ப நம்மளுக்கு இடை சிந்தனை அதிகமாகவே தேவை. மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு தவறாம செய்வாங்க. மீனாட்சி அப்படியே வழிபாடு, சொக்கநாதனுடைய வழிபாடு. ஏன்னாட்டா அந்த காலத்துல உங்களுக்கு புத பகவான் லாபஸ்தானத்துல இருந்தாலும் ராகுவோட சேர்ந்து இருப்பது, சந்திர பகவான் இந்த வாரத்துல 10ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பது, அதுக்கப்புறம் 11 12ங்கிற மறைவு ஸ்தானத்துல வரும்போது உங்க மனதுல ஒரு ஐயப்பாடு பயத்தை கொடுத்து அதை நிவர்த்தி பண்ணும். ஆகவே இந்த காலத்துல நமக்கு விரதங்கள் காலம் அப்படிங்கிறது நம்ம சிறப்பான முறையில விரதங்கள் இருந்து வரணும். அவ மாத பிறப்பு சொல்லக்கூடிய பங்குனி மாதம் 1ஆம் தேதி, அதாவது 15ஆம் தேதியே திருவோணம் விரதம், ஏகாதசி பெருமாளை வழிபாடு தவறாம செய்து வரணும். அது பின்னும் அமாவாசை 18ஆம் தேதி அமாவாசை புதன்கிழமை அமாவாசை விரதங்கள் ஆலயம் சென்று வழிபாடு பித்திருக்கோயில் தர்ப்பணம் செய்வது. 17ஆம் தேதி பிரதோஷம். ஆகவே இந்த வழிபாடு அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி வழிபாடு தவறாம செய்து வரணும். அப்போ இதுக்குண்டான வழிபாடு முருகப்பெருமானுடைய ஆசி பெற்ற ராசி நீங்கள். ஆகவே முருகப்பெருமானே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து அருள் புரிவார். அப்ப நம்ம என்ன குறை, என்ன எப்படி அதை நிறைவேற்றி கொள்வது? சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகி சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதேங்கிற மந்திரம் முதல்ல சொன்னோம்.
அப்ப மங்களத்தை வாரி வழங்கணும். அப்ப மங்களநாதன் சொல்லக்கூடிய அங்காரக பகவான் ஆசி பெற்ற ராசி முருகப்பெருமான். அதை முருகா 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 சொல்லி அங்காரகனையும் முருகப்பெருமான் ஒன்று சேர வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். அப்ப சர்வ மங்களத்தை உருவாகும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம தேவையில்லாத மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடை களைந்து மிக விரைந்து செயல்பட்டு தொழில் முன்னேறணும். குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள் பொல்லாப்பு வராம பார்த்துக்கணும். இந்த நிறைய சனி 12ஆம் இடத்துல சனி சூரியன் அமர்ந்திருப்பது, சுக்கிரன் சேர்ந்து அமர்ந்திருப்பது சிறு சிறு பொல்லாப்புகள் உருவாகும். மனதில் ஒரு பயத்தை கொடுக்கும். இது மட்டுமே உங்களுக்கு உருவாகும். ஆகவே உறவினர்கள், நண்பர்கள், சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய காலம். ஏதேனும் நம்ம தவறாக அவசரப்பட்டு பேசிட்டா அதுவே அவங்க ஒரு காரணமாக வச்சு நம்மளுக்கு ஒதுக்கக்கூடிய தன்மையை உருவாகும். ஆகவே 7வது சனி சற்று ஜாக்கிரதையாகவே இருந்து வரணும். சனி பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் 3ஆம் பார்வையாக. அப்ப சனி பகவான் உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்கும் போதும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால விசேஷ பார்வை, 2 பார்வை உண்டு. 3ஆம் பார்வை 6ஆம் இடம், ருணரோக சத்திரஸ்தானம். அதனாலதான் ஜாக்கிரதை சில பயத்தை கொடுக்கும் சொல்லுது. இப்போ குடும்பம் மேன்மை பெறும். கடன் இல்லாமல் வாழணும். இந்த காலத்துல எந்த விதமான கடன் அவசரப்பட்டு ஹவுசிங் லோன் போடுறோம், அதெல்லாம் நிதானமாக 1க்கு 2 முறை நம்மளுடைய இன்கமிங் என்ன, நம்முடைய வருமானத்துக்கு ஏற்றபடி நம்ம தொழில் நடக்குது, அது தொழிலுக்கு ஏற்றபடி நம்ம வெளியில வாங்கின தொகை நம்ம திருப்பி செலுத்த முடியுமாங்கிறது போன்ற விஷயங்கள் நீங்க ஆராயணும். உங்க குலதெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தும் மனவேகம் உருவாகும். அந்த மனவேகத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அவசரப்பட்டு எந்த விதமான விரை செலவு செய்ய வேண்டாம். தேவையில்லாத இடத்துல முதலீடு செய்வது, அவசரப்பட்டு ஏதேனும் ஒரு நிலப்பழங்கள் வாங்குறது யோசிக்காமல் செய்யக்கூடாது. 1க்கு 2 முறை ஒரு இடம் வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்கன்னா 1க்கு ஒரு 5 முறை கூட இந்த டாக்குமெண்ட் சரி பார்த்து கொள்ளணும். லீகல் ஒப்பீனியன், ஈசி போன்றவற்றை கரெக்டான முறையில இருக்குதா, இதுக்குண்டான நம்மளுக்கு பாதகம் உண்டா அப்படிங்கலாம் பார்த்து அது செயலாற்றினாலே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே இந்த காலத்தில் உங்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் மனக்காரக மன வேகத்தை கொடுத்தாலும் சற்று நிதானமாக இருந்து சொன்ன வழிபாடு தவறாமல் செய்து வரணும். அம்பிகை வழிபாடு, முருகப்பெருமாள் வழிபாடு, திருவோண விரதம், அமாவாசை விரதம், பிரதோஷ விரதம் இந்த வாரத்துல. அதனால இதெல்லாம் முறையாக பின்பற்றி இறைவனுடைய அனுகிரகத்தால் உங்களுடைய பாலத்தர்கள் திருவருளால் ஆசி பெற்று வாழ்வாங்க வாங்க விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா, ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.